பிப்ரவரி 27 ராய்ப்பூர்ல கரோரா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு டெட் பாடியை கண்டெடுக்கிறாங்க. அந்த டெட் பாடி உடல் எல்லாம் சிதைந்து போன நிலையில் இருக்கு, தலையெல்லாம் சிதைந்து போன நிலையில் இருக்கு. அந்த டெட் பாடியோடைய உருவ அமைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 30 வயதுள்ள ஒரு ஆண்மகனுடைய ஒரு டெட் பாடி அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே சுற்றி இருந்த மக்கள் கிட்டலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை அவங்க எக்ஸாமின் பண்ணுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த போலீஸ் அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வண்டி வந்து இடித்து அப்படியே கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா ஒரு ஆக்சிடெண்ட். இடித்தது ஒரு தார் கார். அந்த தார் கார் இவரை இடிச்சுட்டு முன்னாடி போயிருக்கு, ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பியும் பின்னாடி வந்து ஏற்றிருக்கு, திரும்பியும் முன்னாடி போயிருக்கு, திரும்பியும் பின்னாடி வந்து ஏற்றிருக்கு. கிட்டத்தட்ட 3-4 தடவை இதே மாதிரி முன்னாடியும் ஏற்றிட்டு அங்கே இருந்து படுவேகமாக கிளம்பி போயிருக்குங்க. சரி, அந்த கார் எங்கெல்லாம் போகுதுன்னு ட்ராக் பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ராய்ப்பூர் அப்படின்ற அந்த இடத்துல, அந்த குறுகிய கிராமத்தில் நிறைய சிசிடிவி இல்லாததுனால அந்த கார் எங்கே போச்சு, எப்படி மாயமாக மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ போலீஸுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஒண்ணே தான். இறந்து போன நபருடைய பேரு கிஷோர், 30 வயதுள்ள ஒரு ஆண்மகன். அவர் ஏன் இப்படி கொல்லப்பட்டார், அதன் பின்னணி என்ன, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற பல கேள்விகள் போலீஸோடைய மனசுல ஓட ஆரம்பிக்குது. உங்களுடைய மனசுலையும் ஓடும். இந்த கேள்விகளுக்கு உண்டான விடையை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை முழுசா பாருங்க. நான் உங்க வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கிஷோர் அண்ட் ரோஷினி 2 பேருமே 7 வருஷமா லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. கிஷோருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவர் ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவருங்க. அவர் வந்து ஒரு ஸ்வீட் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தினக்கூலி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் ரோஷினிக்கு வந்து நல்லா படிப்பு வருமா. ஸோ கிஷோருடைய ஆசை என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவி ரோஷினியை படிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. அதுக்காகவே அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு, நீ நல்லா படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் வந்து உனக்கு செலவு பண்ணுறேன், உன்னை படிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸர் ஆக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்பம் வந்து சூப்பராக செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினியை படிக்கிறதுக்காக அவர் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ரோஷினியும் சரி நான் படிக்கிறேன், அதுக்காக நான் டியூஷன் சென்டரெல்லாம் போகணும் அப்படின்றாங்க. சரி, டியூஷன் சென்டருக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீஸ் கட்ட ஆரம்பிச்சிருக்காருங்க. கிஷோருடைய மாத வருமானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் தாங்க. ஆனால் அந்த ரோஷினி படிக்கிறதுக்கு உண்டான செலவு இருக்கும் இல்லையா, அந்த செலவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் வருதுங்க. 25,000 ரூபா சம்பாதிக்கிற மனுஷன் 18,000 ரூபா செலவு பண்ணி தன்னுடைய மனைவியை படிக்க அனுப்பியிருக்கான். ஸோ ரோஷினியும் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆப்வியஸாக அவங்க சின்ன கிராமத்தில் வாழ்ந்து வந்ததுனால அங்கே எந்த விதமான டுட்டோரியல் சென்டரும் கிடையாதுங்க. ஸோ அவங்க படிக்கணும் அப்படின்னாவே ஒரு பஸ்ஸை பிடிச்சி, ஷேர் ஆட்டோ பிடிச்சி அங்கிருந்து கிளம்பி நகரத்துக்கு வந்து தான் படிக்கணும். ஸோ அப்படி தான் ரோஷினி டெய்லியும் அவங்களுடைய ட்ராவல் ஒரு ஷேர் ஆட்டோவில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நிலேஷ் அப்படின்ற ஒரு நபர் அந்த ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க. ஸோ அவனை பார்த்தாலே வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரகடாக தான் இருக்கான். ஆனால் நாளடைவில் ரோஷினியும் நிலேஷும் நிறைய கான்வர்சேஷன் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோஷினியை வந்து நிலேஷ் ரொம்ப பாராட்ட ஆரம்பிக்கிறான். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து படித்து பெரிய ஆள் ஆகணும்ல, சூப்பராக படிங்க, நல்லா பெரிய ஆள் ஆகுங்க, ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகுங்க, இந்த உலகத்துக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இப்படின்னு வந்து புகழ்கிறான். ஸோ நிலேஷ் பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ட்ராவல் ஆகுதுங்க. இந்த 3-4 மாதம் கழித்து ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினி அந்த ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க. நிலேஷ் அவங்கள பார்த்து, ஏன் இவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னென்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக அந்த படிப்புன்னு இருக்கிறதுல தான். படிப்பை விட்டு வெளியே வாங்க, நான் வந்து படிப்பை விட்டுடுங்க அப்படின்லாம் சொல்லலை, நல்லா படிங்க, பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கு, பீச் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் மற்றவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சூப்பராக படிக்க ஆரம்பிக்கலாம், அதுவே உங்களுடைய படிப்புக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினி ஒத்துக்கிறாங்க.
அதுக்கப்புறம் 2 பேரும் பார்க்ல மீட் பண்ணுறது, வெளியே மீட் பண்ணுறது, ரெகுலராக வெளியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் நட்பு அப்படின்ற ஒரு வலையில தான் ரோஷினி வந்து மாட்டுறாங்க. ஆனால் போக 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 என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நிலேஷை ரோஷினிக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த நட்பு வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்யோன்யமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் கிஷோர் தன்னுடைய மனைவி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கடன் மேலே கடன் வாங்கி 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 இவன் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கான். இவங்களும் காசு கேட்குறாங்க, கொடுக்குறான் காசு. அவனுடைய 25,000 சம்பளத்துக்கு மேலேயும் எனக்கு இன்னும் காசு வேணும், நான் இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்றாங்க. எதுவுமே தெரியாத அப்பாவியான கிஷோர் அதுக்குண்டான செலவுகளை ஏற்றுக்கிட்டு இருக்கான், காசும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே ட்ராக் போய்கிட்டே இருக்குங்க. எந்த அளவுக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சாட்டர்டே சண்டே வந்து டுட்டோரியல் சென்டருக்கெல்லாம் ஹாலிடேங்க. ரோஷினி வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சாட்டர்டே சண்டேங்க கூட ஸ்பெஷல் கிளாஸஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா காசு வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் கிஷோருக்கும் எதுவுமே தெரியாது, அப்பாவியாக இருந்துட்டு காசை கொடுக்குறாரு. அந்த காசு எல்லாமே இவங்க எடுத்துகிட்டு போய் எப்படி செலவு பண்ணுவாங்க அப்படின்னா, ஹோட்டலில் ரூம் போடுறது, அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் அவங்களும் அந்த நிலேஷ் அப்படின்ற அந்த நபருமே வந்து பார்த்திங்கன்னா உல்லாசமாக இருக்கிறது. இப்படி தான் அவங்களுடைய காசை வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கிஷோருடைய குடும்பத்தினருக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்றத மட்டும் தோணுது. அவங்க வந்து கிஷோர்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா உன் பொண்டாட்டி காலையில் 7 மணிக்கு வெளியே கிளம்பி போகிறாங்க, திரும்பி நைட்டு 10 மணிக்கு தான் வராங்க, கேட்டால் படிக்க போகிறாங்க அப்படின்னு நீ சொல்கிற, அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியலையாப்பா, அவங்களுடைய டுட்டோரியல் சென்டர் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இது பற்றி கேட்ட அவங்களுக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான் கிஷோர். இல்லை, என் மனைவி எப்படி நீங்கள் சந்தேகப்படலாம், என் மனைவி யார் தெரியுமா, 7 வருஷமாக நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாத என்னுடைய மனைவியை பற்றி அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு வாக்குவாதம். அவங்க வீட்லேயும் விட்டுறாங்க, சரிப்பா நீ ஆச்சு உன் பொண்டாட்டியாச்சு ஆளை விடுப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பணத்தெல்லாம் சேர்த்து இவங்க உல்லாசமாகவே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சம்பளத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி தான் கிஷோர் இந்த செலவுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டம் வருதுங்க, கடன் தலைக்கு மேலே போயிடுச்சு, சம்பளம் அவ்வளோ இல்லை, கடையிலையும் வருமானம் கிடையாது. ஸோ கடை ஓனர்கிட்ட போயிட்டு காசை கேட்டால் அவர் வந்து இல்லைப்பா என்கிட்ட ஏன்ப்பா காசு ஏற்கனவே வருமானம் இல்லை, நீ வேற வந்து மேலும் மேலும் காசு கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படிப்பா கொடுக்குறது அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்ட கிஷோர் வந்து தன்னுடைய மனைவி ரோஷினி கிட்ட, ஏமா படித்தது போதும், கொஞ்ச நாள் நீ வீட்டில் இருந்த படி, ஏன்னா உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு கிடையாதுமா, நிறையா கடன் ஆகி போச்சு, அந்த கடனெல்லாம் கொஞ்சம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி நான் காசு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் போய் படிமா அப்படின்னு. ஆரம்பத்தில் ரோஷினி வந்து ஒத்துக்கவே இல்லை. இல்லை நான் இங்கே போய் தான் படிச்சாகணும், என்ன நீ சொல்கிற, பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னா நான் எப்படி வந்து வீட்டில் உட்காந்து படிக்க முடியும், நான் வெளியே போய் படித்தா தானே பெரிய ஆஃபீஸர் ஆகுறது அப்படி இப்படின்னு வந்து சண்டை போடுறாங்க. இல்லைம்மா என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைம்மா, இல்லைனா ஆஃபீஸரே ஆவானம்மா, வீட்டில் இருமா, உள்ள குட்டியை பேத்துக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றான். ஐயோ முடியாது, சரி நான் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து படிக்கிறேன் மாதிரி இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கிஷோருடைய வாழ்க்கை ட்ராக் எப்படியோ போய்கிட்டு இருக்கு. ஆனால் நிலேஷும் இவங்களும் மீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ரோஷினி கிஷோர்கிட்ட, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, ஏன்னா முக்கியமான ஒரு சப்ஜெக்டை படிக்கணும், அப்படி படிக்கணும் அப்படின்னா காசு இருந்தால் தான் நான் டுட்டோரியல் சென்டருக்கு போக முடியும், ஒரு 4-5 நாள் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசை கொடுக்குறாப்புல கிஷோர். காசை வாங்கிட்டு இவங்க நிலேஷை மீட் பண்ண போயிருக்காங்க. ஆனால் அந்த ரூமில் நிலேஷ் மட்டும் கிடையாதுங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் திபேந்தர் அண்ட் குல்தீப்பும் இருக்கிறாங்க. அவங்களும் ஆட்டோ ஓட்டுநர் தான். ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ரோஷினி வந்து ரொம்பவும் டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா நீ மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு வந்தால், நீ இன்னமும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்புறவங்களை நிறுத்தி நிலேஷ் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு வாழ்க்கை தான் இருக்குது நம்மளுக்கு, நல்லா சந்தோஷமாக வாழணும், ஒரு பெண் 3 ஆண்கள் கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நம்ம இந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு, நீ ஏன் இதை அனுபவிக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்ட ரோஷினி அந்த 3 ஆண்கள் கூடயும் அதுக்கப்புறம் தொடர்பில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 4-5 நாள் போகுது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இவங்க கிட்ட கட் ஆகிடுச்சு. ஏன்னா சுத்தமாக கிஷோர் கிட்ட காசே கிடையாது, வீட்டில் இருக்கிற. ஸோ வீட்டில் இருக்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லியும் நிலேஷ் கிட்ட ஃபோனில் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளக்குள்ளே இருக்கிற வெறி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிலேஷ் கிட்ட இந்த மாதிரி என் புருஷனை வந்து போட்டு தள்ளணும், அவன் வந்து எனக்கு ரொம்ப இடையூறாக இருக்கிறான், ஏன்னா காசும் கொடுக்க மாட்டேங்கிறான், ஒன்றுத்துக்கும் உபயோகமும் பட மாட்டான்,
காசு கொடுத்தாலாவது நான் வந்து இங்கே ஜாலியாக இருப்பேன், ஆல்ரெடி உங்ககிட்ட மட்டும்தான் ஜாலியாக இருந்தேன், இப்போ 3-4 பேர் கூட இருந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கேட்குது, ஸோ அதனால் நாங்கள் வரணும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு வந்து தடையாக இருக்கிறது இந்த கணவன் கிஷோர். ஸோ போட்டு தள்ளுறதுக்கு அவங்க ஒரு பிளானை வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒரு காரை வந்து வாடகைக்கு வாங்குவோம், அந்த காரில் கிஷோரை ஆக்சிடெண்ட் பண்ணுவோம், ஆக்சிடெண்ட் அப்படின்ற மாதிரியே சித்தரிப்போம். அதுலேயும் குறிப்பாக கார் வந்து நார்மலான கார் அவங்க வாடகைக்கு எடுக்கல, இந்த தார் அந்த கார் தான் வாடகைக்கு எடுக்கிறாங்க. குறிப்பாக ஏன் இந்த தாரை எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் தார் வந்து ரொம்ப பணக்காரங்க மட்டும் தான் வச்சுருப்பாங்களாம், அவங்க காஸ்ட்லியான ஜீப் அப்படின்றதுனால. ஸோ அந்த கார் வச்சுருக்கிறவங்கலாம் ரொம்ப ஸ்பீடாக தான் காரை ஓட்டுவாங்களாம். அதனால் ஆக்சிடெண்ட் ஆனால் கூட போலீஸ் வந்து நிறையா நோண்ட மாட்டாங்க, ஸோ நிறையா விசாரிக்க மாட்டாங்க, நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானை போட்டு தான் ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 27 பிப்ரவரி அன்னைக்கு வந்து பிளானை போட்டுட்டு, இன்னைக்கு நைட்டு எப்படியாவது ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி உன்னுடைய கணவனை வந்து வெளியே அனுப்பிடு, மெயின் ரோட்டுக்கு வந்தான் அப்படின்னா நாங்கள் வந்து போட்டு தள்ளிடுறோம் அப்படின்னு வந்து நிலேஷ் சொல்லிடுறோம். அவங்க தார் காரில் ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் ரோஷினி வந்து ஒரு நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய தங்கை வந்து வீட்டில் தனியாக இருக்காங்க, உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் கூட யாருமே இல்லை, காலில் விழுந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய தங்கையை ஒரு வாரம் நம்மளுடைய வீட்டில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம், அவங்களுடைய உடல்நலம் சரியாகிற வரைக்கும் நான் வந்து வச்சு பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் திரும்பி அனுப்பி விட்டுடலாம், ப்ளீஸ் இதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஷோருடைய காலில் விழுகிறாங்க. தன்னுடைய மனைவி காலில் விழுது அழுகிறத பார்த்த கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா மனம் இறக்கப்பட்டு, சரிம்மா நான் போய் உன்னுடைய தங்கையை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லணும். சரி போங்க அப்படின்னா கிஷோர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்புன உடனே இவ வந்து ஃபோன் பண்ணுறான் நிலேஷுக்கு, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டான், உடனடியாக அவனை காலி பண்ணு, அவங்க தான் வந்துக்கிட்டு இருப்பான், முடிச்சு விட்டுரு சீனை அப்படின்னு. அவனும் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிஷோர் வந்து வண்டியில் போய்கிட்டே இருக்காப்புல, தார் வண்டி பின்னாடி வருது, ஸ்பீடாக வருது. முன்னாடி இருந்து இடிக்கிற மாதிரி வந்ததுன்னா சப்போஸ் கட் அடித்து எஸ்கேப் ஆகிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எஸ்கேப் ஆகக்கூடாதுன்ற ஒரே ரீசனில் பின்னாடி இருந்து வந்து காரில் இடிக்கிறாங்க. இடித்ததில் கிஷோர் வந்து பறந்து போய் கீழே விழுந்திருக்காரு, விழுந்த உடனே தலையில் அடிபட்டிருக்கு, அந்த டைப்லேயே ஸ்பாட் அவுட் அவரு. பட் இருந்தாலுமே தப்பித்தவரையும் கூட அவர் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாருக்காரை சர்ருன்னு அவர் மேலே ஏற்றிட்டு போயிருக்காங்க. திரும்பியும் பின்னாடி வந்து ஏற்றிருக்கானுங்க, திரும்பியும் போயிருக்கானுங்க, திரும்பி பின்னாடி வந்து ஏற்றிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 3-4 தடவை இந்த மாதிரி ஏற்றி இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து செம்ம ஸ்பீடாக கிளம்பி போயிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு இவ்வளோ டீட்டெயில் வந்து தெரியாதுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு தார் வந்து அடித்து தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு, அவங்க தான் கொலையாளி அப்படின்றது மட்டும் தெரியும். ஆனால் யார் அந்த தாருக்காரை ஓட்டிகிட்டு வந்தா, அந்த தாருக்காருடைய நம்பர் என்னன்னு கூட போலீஸ்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ எப்படி கொலையாளியை கண்டுபிடிப்பாங்க? ஸோ கிஷோருடைய சொந்தக்காரங்க, மனைவி, அவங்களுடைய அம்மா அப்பா, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே வந்து விசாரிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு ப்ராப்பரான பதில்கள் சொல்கிறதுனால எப்படிடா இந்த கேஸை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான், சரி இவங்க சொந்தக்காரங்க மத்தியில் தான் ஏதோ ஒரு பிரச்சனையாக எனக்கு தோணுது, நம்ம ஏன் இந்த கால் டேட்டாலாம் செக் பண்ணக்கூடாது, ஒருத்தருடைய நம்பருடைய கால் டேட்டாஸும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருடைய கால் டேட்டாவும் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் கிஷோருடைய மனைவி ரோஷினியோடைய கால் டேட்டா ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது டெய்லியும் கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கடைக்கு போயிடுறாரு. அவர் கடைக்கு போனதுக்கப்புறம் தினமும் ரோஷினி ஒரே நம்பருக்கு ஒரு நாள் முழுவதும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து நார்மல் கிடையாது. ஏன்னா தன்னுடைய கணவன்கிட்ட அவங்க பேசலை, ஏதோ ஒரு நம்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த பிப்ரவரி 27 அன்னைக்கு இவங்க அந்த நம்பர்கிட்ட பேசியிருக்காங்களான்னு சொல்லி அதையும் வெரிஃபை பண்ணுறாங்க. ஷாக் ஆகுறாங்க. அன்னைக்கு ரோஷினி கிட்டத்தட்ட 59 தடவை அவங்க அந்த நம்பருக்கு பேசியிருக்காங்க. 59 மிஸ் கால் கிடையாதுங்க, 59 தடவை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருமே காலை அட்டன் பண்ணியிருக்காப்புல, பேசியிருக்காப்புல. ஸோ ஒரு கான்வர்சேஷன் நடந்துருக்கு. ஸோ போலீஸுக்கு ரோஷினி மேலே ஒரு டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரோஷினியை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் அவங்க நிலேஷ் அப்படின்றவரை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 நண்பர்களை பற்றி சொல்கிறாங்க. போலீஸ் ஒட்டுமொத்தமாக 3 பேரையும் வலிச்சு ரோஷினியை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சு கேட்டால் தான் அவங்களே அதிர்ந்து போகிறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கிரைம் ராக்கெட்டை போட்டிருக்கீங்களா? ஸோ இதுக்கு பின்னணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இவ்வளோ அளவுக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லி போலீஸே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் ஒரு பையனை இழந்து அவங்க அம்மா அப்பா ரொம்பவும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ ரோஷினியையும் நிலேஷையும் அவனுடைய 2 நண்பர்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க.
கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னமும் கேஸோடைய முடிவு வெளியே வரவில்லை. ஸோ இந்த கேஸை பார்க்கும்போது லிட்டரலி ஷாக்கிங் தாங்க இருக்குது. எங்கே போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய மாடர்ன் ஜெனரேஷன் அப்படின்றதே தெரியல. ஒரு ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு ஒரு மனைவியை சப்போர்ட் பண்ணணுமோ அதுக்கு மேலேயும் போய் கிஷோர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். இதில் கிஷோரை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ரியல் லைஃப் மர்டர் மிஸ்ட்ரீஸ் எல்லாம் அன்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவும் முக்கியம். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் மேலும் மேலும் என்னால் டிஃப்ரெண்ட்டான கேசஸ் உங்ககிட்ட எடுத்து வந்து சேர்க்க முடியும். ஸோ அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Vardaraja, signing off. Thank you and bye.